யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஸோ ஆண்டவர் பூமியில இருக்கும்போது அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கும். ஏன்னா அவர் சொன்னது அப்படியே நடக்கும். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆம், நம்ம நோவாவுடைய காலத்துல பார்த்தோம், நியாய தீர்ப்பு உண்டாச்சு. அப்போ ஜலப்பிரளயம் அந்த அனைவரையும் என்ன பண்ணுச்சுன்னா வாரிக்கொண்டு போனதுன்னு இருக்கு. அப்போ இப்போ ஆண்டவர் என்ன திரும்பவும் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது அப்படின்னா, ஆண்டவர் பூமியில இருந்த கடைசி நாட்கள்ல பூமிக்கு நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த பூமியில இப்ப நியாய தீர்ப்பின் நாட்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, நமக்கு யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தின விசேஷத்துல முழுவதுமா தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி எழுதியிருக்காரு. அதுல உள்ளது எல்லாமே அவருடைய நியாய தீர்ப்பு. ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம், அதுல உள்ளது எதுவும் நமக்கு நடந்த மாதிரியே தெரியல, அதுல என்னெல்லாமோ போட்டிருக்கு, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்பொழுதே நியாய தீர்ப்பு உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அப்பவே ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்ப அதுல உள்ள எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது எது முன்னாடி பின்னாடி அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருக்கு. ஏற்கனவே தேவன் நமக்கு ஒரு மாதிரியை காண்பிச்சிருக்கிறார். அது எப்படின்னா, இப்போ நீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துட்டு அதுல 16, 13 பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இது எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ட்ரம்பட் ஊதும்போது, சீல புரோக்கன் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இடி முழக்கம், அதுக்கப்புறம் கலசங்கள் இதெல்லாம் ஊற்றப்படும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் என்னென்ன நடக்கும், ஒவ்வொரு கலசத்துக்கும் என்ன நடக்கும், ஒவ்வொரு ட்ரம்பட்டுக்கும் என்ன நடக்கும்னு தனித்தனியா போடப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒண்ணு எடுத்திருக்கேன். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம அப்படியே யாத்திராகமம் 8:4 போனோம்னா அங்க என்ன சொல்லியிருக்காரு? அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். ஓகேவா? ஸோ போத் ஆர் சிமிலர். அதாவது எகிப்தியருக்கு கொடுக்கப்பட்ட 10 வாதைகள்ல இது ஒரு வாதை. இதே போலதான் நியாய தீர்ப்பு பூமியில உண்டாயிருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்துல அவர் காண்கிற வாதைகள்ல இதுவும் ஒண்ணு. என்ன அப்படின்னா, இந்த அசுத்தாவிகள் தவளைகளுக்கு ஒப்பான அசுத்தாவிகள். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16:2 அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மிருகத்தினுடைய முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனிதர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. என்ன உண்டாயிருக்கு? கொப்பளம், புண் உண்டாயிருக்கு. இப்போ அதே இது யாத்ராகமம் 9:10 எடுத்து பார்த்தோம்னா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. ஓகேவா? இதுவும் 10 வாதைகள்ல ஒண்ணு. அடுத்தது இன்னொரு இது வெளிப்படுத்தின விசேஷம் 9:18. ஓகேவா? அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் எனும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். ஓகேவா? எதனால கொல்லப்பட்டாங்களாம்? அக்கினி, புகை, கந்தகம். ஓகேவா? இப்போ நம்ம ஆதியாகமம் 19:24 அப்பொழுது கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி, இது எங்கன்னா சோதோம் கோமோரால. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கோமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி.
ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஒரு நியாய தீர்ப்பு. சோதம் கொமரால நிகழ்ந்ததும் நியாய தீர்ப்பு தான். அதுவும் மறந்துடக்கூடாது. அடுத்தது ஆம், இன்னொன்னு என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 8:11. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். அப்போ என்னன்னா, தண்ணி கசப்பாயிட்டு அதனால நெறைய மனுஷங்க செத்துட்டாங்க. இந்த நியாய தீர்ப்பு பூமியில நிறைவேறிட்டு இருக்கா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம அதுக்கு பழைய ஏற்பாடு தான் ரெஃபரன்ஸ் போணும். அது என்ன அப்படின்னா, புலம்பல் 3:15 கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்கச் செய்தார். புலம்பல் 3:17 என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். அப்போ எட்டின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷ ஆத்துமாக்கு சமாதானம் தூரமாகி சுகம் கெட்டு போகுதோ அவங்கள எட்டியினால கசப்பினால நிரப்பியிருக்காருன்னு அர்த்தம். அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, இறந்து போறாங்க. இதுவும் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 9:3 அதுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த புகையிலிருந்து வெட்டு கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ இங்க வந்து யாத்ராகமம் 10:4 நீ என் ஜனங்களை போக விடமாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். ஸோ இதுவும் என்னன்னா சேம் தான். அடுத்தது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 8:12 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனிலும் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. இங்க யாத்ராகமம் 10:21 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். இங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, இருள் சூழ்ந்தது. இது ஒரு தண்டனை. அடுத்தது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 8:8 அப்பொழுது 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொரு ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. ஸோ இப்ப என்ன பண்றாங்க, சமுத்திரத்துல போடும்போது ஒரு கல் போல ஒரு பெரிய மலை போன்ற ஒன்றை சமுத்திரத்துல போட்டாங்களாம். அதனால சமுத்திரத்துல 1/3 இரத்தமாயிட்டு. இப்போ நம்ம வந்து யாத்ராகமம் 7:20 வரோம். அங்கே என்ன கொடுத்திருக்குன்னா, பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாக கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. ஓகேவா? இப்போ நீங்க கேட்கலாம், எப்போ நம்ம தண்ணிலாம் ரத்தமா மாறுச்சு, நாங்க ஒன்றும் ரத்தமான தண்ணியை நாங்க குடிக்கலையே அப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நதி தண்ணீர்னு சொல்லியிருக்கோம்ல, கடைசியில வந்து ஒரு ஒரு தரிசனத்துல சொல்லும்போது ஒரு மிருகத்தின் மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருப்பா. இரத்தாம்பரம் தரிச்சு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருப்பா. அந்த 7 தலை கொண்ட அந்த மிருகம், அது வந்து திரளான தண்ணீர்கள் மேல அந்த மிருகம் நிக்கும். அந்த திரளான தண்ணீர்கள் என்பது என்னன்னா, அது ஜனங்களும் பாஷைக்காரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல அந்த வேர்டு இருக்கும். அப்போ திரளான ஜனங்களும் பாஷைக்காரர்களும் தான் தண்ணின்னு குறிக்கப்படுறாங்க. அப்போ தண்ணி ரத்தமாகும் அப்படின்னா மாண்டு போவார்கள்னு தான் அர்த்தம். மாஸ் டெத். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 8:7 அதுல ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இதே மாதிரி யாத்ராகமம் 9:23 அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். சோ வந்து என்ன சொல்ல வரேன்னா,
நியாய தீர்ப்பு, தண்டனை அப்படின்றது ஒரு அதிசயமோ அற்புதமோ கிடையாது. அது டெத். எந்தெந்த வகையில மனிதர்கள் கொல்லப்படுறாங்களோ அந்தந்த வகையில அவங்க கொல்லப்படுவாங்க. சோ எல்லா மனிதர்கள் மேலும் இது வரும், அவருடைய தண்டனை. அப்போ தேவன் முதல்ல ஒரு ஒரு விஷயம் எல்லா மனுஷனுக்கும் பொதுவா இருக்கு. என்ன அப்படின்னா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். எந்த ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மாக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அது எப்படி நம்மளுடைய சரீரத்துல நிறைவேறும்? ஒரு வியாதியாவோ இல்ல ஒரு ஆபத்தாவோ நமக்கு அது சேரும். ஓகேவா? அப்போ எப்போ நம்ம பாவம் செய்யறோமோ அப்போ அதுக்கான தண்டனைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அது நம்ம சரீரத்துல உண்டாகலாம். இல்ல நமக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணலாம்? நம்ம மேல இறங்கலாம். சோ இதுதான் பூமியில உள்ள எல்லா மனுஷங்க மேலும் விழுந்திருக்கு. அதனால எல்லா மனுஷங்களும் இத கடந்துதான் போகணும். இப்போ பாவம் செய்யற எல்லா மனுஷனுக்கும் வியாதி, பலவீனம், அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். சமாதானம் இல்லாம அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. பாவம் செய்யற எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கும். 2வது, ஒரு தேசம் முழுவதும் தப்பு செய்யும்போது, தேசம் முழுவதும் இரத்த பலிகளால நிறைஞ்சிருந்ததுன்னா, தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த தேசத்துக்கு தண்டனை கொடுப்பார். இது இப்போ மட்டும் இல்ல, அது முதல் நாள்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, பூமியில சிந்தப்படுற ரத்தம் தேவனை நோக்கி முறையிடும். நீர் நீதிபரர், எப்போ எங்களுடைய நியாயத்தை நீர் கேட்பீர்? நாங்க எவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்படணும்? எங்களை கொன்னவங்க நிம்மதியா இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ பழி வாங்குவீர்னு கேட்பாங்க. அதனால தேவன் என்ன பண்றாரு? அவர் நியாயாதிபதியா இருக்காரு. சோ தேசம் ரத்தத்தினால தீட்டுப்பட்டுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்னா, தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு நியாய தீர்ப்பு உண்டாகும். அப்படிதான் இஸ்ரவேலர்கள் மேல நியாய தீர்ப்பு உண்டாச்சு. அப்படிதான் முதலாவது உலகத்தின் மேல நியாய தீர்ப்பு உண்டாச்சு. அப்படிதான் சோதம் கொமோரா மேல நியாய தீர்ப்பு உண்டாச்சு. சோ இது எல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பா வைக்கப்பட்டிருக்கு. இப்பவும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூமியின் மேல நியாய தீர்ப்பு உண்டாயிட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பூமியின் மேல நியாய தீர்ப்பு உண்டாயிட்டு. ஆமா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அடிமைத்தனத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் பஞ்சத்துல இருப்பாங்க, கொள்ளை நோயில இருப்பாங்க, அதுக்கப்புறம் பட்டயத்தினால வெட்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் பூமியை அழிச்சு நாசமாக்குவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுல எதுவுமே மாறல, அப்படியே நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது உலகப் போர், 2வது உலகப் போர், அதுக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அடிமையா இருந்ததா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் கிட்ட அடிமையா இருந்ததா இருக்கட்டும், படை, சண்டை, பிரச்சனை எல்லாமே பூமியில நடந்துட்டு இருக்கு. மனிதர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய மனிதர்கள் பூமியில கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நம்ம கண்களுக்கு இதெல்லாம் சாதாரணமான ஒண்ணா தெரியும். ஆனா இது தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனா இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா பூமியில அந்த கொல்லப்படும் போது, அதாவது மொத்தமா தேவன் அழிக்கும் போது அது நியாய தீர்ப்பு. ஏன்னா நீங்க பைபிள்ல நீங்க எந்த இடத்த எடுத்து வேணாலும் வாசிச்சு பாருங்க. புலம்பலா இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், எசேக்கியேலா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், தானியேல் கூட எடுத்துக்கோங்க. எதை எடுத்து பார்த்தாலும் அது என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தேசம் தீட்டுப்பட்டுச்சுன்னா அந்த தேசத்தை என்ன பண்ணுவாரு? தண்டிப்பார். அப்போ அந்த தேசத்தை தண்டிக்கிறதுக்கு இன்னொரு தேசத்தை எழுப்புவார். அந்த தேசத்துல இப்போ இஸ்ரவேலர்கள் பாவம் செய்யும் போது தேவன் பாபிலோனியர்களை எழுப்பி கொண்டு வந்தார். சோ இது எல்லாமே எரேமியா, எசேக்கியேல் எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்போ பாபிலோன் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தன் கூட உங்க மேல இரக்கம் வைக்காம அவங்களை என்ன பண்ணுவாங்க? கொல்ல போடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாபிலோனியர்கள் முழுவதுமா எருசலேம்ல அழிச்சு, எருசலேமுடைய ராஜா சிதேக்கியாவை என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய குமாரர்களை அவன் கண்ணு முன்னாடியே கொன்னு, அவனுடைய கைகளுக்கு வெண்கல விலங்கு போட்டு, அவனுடைய கண்களை நோண்டி, கண்ணை குருடாக்கி அவங்க பாபிலோனுக்கு கொண்டு போவாங்க. பயங்கர கொடூரமா இருக்கும். சோ இது இப்படி செய்வாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? பாபிலோனோட ராஜா என்ன பண்ணுவாரு? மனமேட்டிமையாகி தேவனுக்கு விரோதமா எந்திரிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அடுத்தது மேதியா பெர்ஷியாவை கொண்டு பாபிலோனுக்கு நியாயம் தீர்ப்பாரு. அப்ப சொல்வாரு,
பாபிலோனுடைய குமாரத்தியே, இதுவும் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கும். பாபிலோனுடைய குமாரத்தியே, நீ தரையில உட்காரு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை நான் தள்ளிட்டேன்னு அர்த்தம். அப்போ மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் வரும். பாபிலோன்ல உள்ள அத்தனை பேரும் வெட்டி கொல்லப்படுவாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு பட்டணம், இன்னொரு பட்டணம், இதெல்லாம் எதனால அப்படி ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மனிதனுடைய இருதயம் பொறாமைனாலும், பெருமைனாலும், வெறுமையினாலும், அன்பில்லாமையும், ஓகேவா, சண்டை சச்சரவுகளோடும், சுயநலத்தோடு இருக்கிறதுனால, அவன் என்ன பண்றான், ஒருவனுக்கு விரோதமா ஒருவன் எழும்புறான். அப்போ நீதிமான் என்ன பண்றான், பொல்லாதவர்கள், நீதியற்றவர்கள் என்ன பண்றாங்க, கொலை செய்றாங்க. அப்போ தேவன் பார்த்து விசனம் உள்ளவராகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இத பார்த்து நீதி செய்யறதுக்கு ஒருவனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாருன்னா இறங்கி வர்றாரு பூமிக்கு. இந்த வசனமும் அதுல இருக்கு. அப்போ என்னன்னா தேவன் என்ன பண்றாருன்னா பூமியில நீதி நியாயம் மீறப்படும் போது இந்த பூமியில நீதி நியாயத்தை நிலைநிறுத்துறாரு. அத தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு செய்றார். அதனால தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு என்ன பண்ணுவாருன்னா பூமியில தம்முடைய நீதி நியாயங்களை நிலைநாட்டுவார். ஓகேவா? அதனாலதான் பாத்தீங்கன்னா எப்போ தாவீது பாவம் செய்யறாரோ அந்த சமயத்துல தாவீதோடைய முழு ராஜ்யத்தின் மேலேயும் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜனங்களை இலக்கம் பார்ப்பார். அப்போ பிசாசு அவருடைய இருதயத்தை ஏவினான்னு இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா ஜனங்களையும் வரிசையா என்ன பண்ணுவாரு, உட்கார்ந்து அவ்வளவு பேரையும் எண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்போ அந்த அந்த தளபதியா இருந்தவர் என்ன சொல்வாருன்னா, ராஜாவே, இப்ப இருக்கிறத விட தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ஆனா இத செய்யாதீங்க. ஏன்னா அவங்களுடைய நியாயப்பிரமாணத்துல அது இருக்கு. என்ன பண்ணக்கூடாதுன்னா இலக்கம் பார்க்க கூடாது. ஓகேவா? அது அப்படி இலக்கம் பார்த்தா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா காணிக்கை கொடுக்கணும். காணிக்கைன்னா ஒரு தலைக்கு இவ்வளோன்னு அவங்க பிரிப்பாங்க. அத குடுத்தே ஆகணும். அத தேவனுக்கு காணிக்கையா கொண்டு படைக்கணும். சோ என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு ஆத்மாவையும் இலக்கம் பார்க்க கூடாது அப்படின்றது அவங்களுடைய சட்டம். ஆனா தாவீது என்ன பண்றாரு, அவருக்கு என்ன தோணுதுன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம பாத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த தப்ப செய்யறாரு. அது தவறா இருந்தும் அத தைரியமா செய்றாரு. நீங்க நினைக்கலாம் இது சாதாரண விஷயம் தானே. இல்ல அது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அந்த காரியத்தை தொடங்குனதுல இருந்து 3 வருஷம் தேவன் பொறுமையா இருந்தார். ஏன்னா அவர் அந்த தப்ப செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷமும் அவர் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஊரா போய் அந்த எருசலேமா இருக்கட்டும், பக்கத்துல உள்ள ஊர், ஏன்னா அது முழுதும் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் என்ன பண்ணணும்னா தங்களுடைய போர் வீரர்கள், அந்த வீரர்கள் அனுப்பி என்ன பண்ணணும்னா எண்ணிக்கையை சேகரிக்கணும். அது கணக்கெடுக்கிற மாதிரி ஒரு பெரிய வேலை. அப்போ அந்த வேலையை செய்யறதுக்கு 3 வருஷம் கிட்ட ஆச்சு. அப்ப அந்த 3 வருஷமும் தேவன் பொறுமையா இருந்தாரு. ஏதாவது ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு, தப்ப உணர்வாரு. ஆனா தாவீது என்ன பண்ணல, உணரல. கடைசியா கணக்கெடுத்து முடிச்சு அவர் கைக்கு கணக்கு வந்ததுக்கு அப்புறம் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் சொல்றாரு, என்ன பனிஷ்மெண்ட் வேணும், 3 வச்சிருக்கேன், எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலான்ட்டு. 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் புறம் முதுகிட்டு ஓடணும், 3 நாள் கொள்ளை நோய், எது வேணாலும் என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னார். எவ்வளவு எவ்வளவு நீதி உள்ளவர்னா அந்த அவர் 3 வருஷம் உட்கார்ந்து எண்ணினாரு. இவர் 3 வருஷம் கேக்குறாரு, 3 வருஷம் வேணுமா, பஞ்சம் வேணுமா, 3 மாதம் புறமுதுகிட்டு ஓடணுமா, இல்ல 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா. ஆனா மரணமானது சமம். இதுல எது கொடுத்தாலும் சமமா உயிர்கள் மடியும். அப்போ அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. தேவன் என்ன பண்றாரு, வாதையை அனுப்புறாரு. அப்பொழுது வாதை தொடங்கிற்று. ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கிட்டு 10,000 பேர், இவ்வளோ சம்திங், அவ்வளோ பேரு, நிறைய பேரு, ஆயிரக்கணக்கான பேர் மடியிறாங்க. என்னன்னே தெரியல, அவ்வளவு பேருக்கு நோய் வருது, கடகடன்னு மடிக்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்றாரு தாவீது, ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்கும்போது ஓர்னானுடைய களத்துல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தேவதூதன் தம்முடைய பட்டயத்தை பிடிச்சிட்டு நிக்கிறார். தேவதூதன் வந்தா வெட்டினாரு? இல்ல, தேவதூதனை வேற யாரும் பார்க்கல. பார்த்தது தாவீதும் கொஞ்சம் பேரும் தான். ஆனா மனிதர்களுக்கு, அந்த மக்களுக்கு எதுவும் தெரியாது.
மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நோய் வந்துட்டு ஏதோ ஒரு சிக்னஸ்ல இறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு பரவுது இந்த காய்ச்சல், இறந்துட்டாங்க, இப்படிதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பாவத்துக்காக தேவன் என்ன பண்ணாரு? தண்டனை அனுப்புறாரு, வாதியை அனுப்புறாரு. அப்போ வாதி வந்துச்சுன்னா அது தண்டனை. அப்போ இப்போ நமக்கு ஒரு ஞாபகம் வரணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாதை வந்துச்சு, இல்ல எல்லா மனுஷங்களுக்கும் வந்தது. என்னது? கொரோனா. அது வந்து தேவனுடைய தண்டனை, அது வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு. பூமியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு, அது தேவனுடைய கோபாக்கினை. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா அந்த தண்டனை வரும்போது எல்லாரும் என்ன பண்ணோம்? எல்லாரும் போய் அவங்கவுங்க போய் என்ன பண்ணோம்? குகையில போய் பதுங்கிட்டு, வசனம் இருக்குல்ல, குகைகள்ல போய் விழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குகைகளையும் மலைகளையும் பார்த்து சொல்லுவாங்க, எங்களை மூடிக்கோங்க, தேவனுடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்தது, யார் நிலை நிற்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோமா இல்லையா? அவ்வளவு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். வீடுதான் இப்ப உள்ள குகை. குகைன்றது நம்மளுடைய வீடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குகை இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க குகைக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ஒருத்தரும் குகையை விட்டு வெளியே வரல. ஏன்? எல்லாரும் மறைஞ்சுக்கிட்டோம். தேவனுடைய கோபாக்கினியின் நாள் வந்தது, அதனால நாம எல்லாம் மறைஞ்சுக்கிட்டோம் அந்த நேரத்துல. அப்போ என்னன்னா, அப்பவும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? யாராவது ஒரு ஆள் தேவாலயத்துக்கோ இல்ல வேற எங்கேயாவது போய் என்ன பண்ண முடியல? அந்த நோயோட எதிர்த்து நிக்க முடியல. அன்னைக்கு கொரோனாவோட எதிர்த்து நிக்க முடியல. எல்லாரும் பயந்துருந்தோம். என்ன பண்ணோம்? மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணியில வந்து ஃபுல்லா கழுவிட்டு இருந்தோம். காலை கழுவணும், கையை கழுவணும், எல்லாத்தையும் கழுவணும். ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. கைகளையும் கால்களையும் தலைகளையும் இல்ல, புறம்பானது இல்ல, உள்ளுக்குள்ள இருந்துதான் தீய எண்ணங்கள் புறப்பட்ட வந்து ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். சோ சுத்தம் பண்ணுங்கன்றத ஆண்டவர் என்ன பண்ணாரு? தெளிவா மனிதனுக்கு சம்பட்டியால் அடிச்சது போல அடிச்சார். ஆனா எந்த மனிதனுக்காவது உணர்வு இருந்ததா? இல்ல. அப்போ அந்த வசனம் என்ன போட்டிருக்கு கீழே? வெளிப்படுத்தினல்ல படிக்கும் போது என்ன போட்டிருக்கு? அவர்கள் திரும்பவும் என்ன பண்றாங்க? கல்லையும் மண்ணையும் பேய்களையும் என்ன பண்ணாங்க? வணங்கினார்கள்னு போட்டிருக்கு. அவங்க மனம் திருந்தவே இல்லை. சோ தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் நமக்கு என்ன சொல்லுது? நீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அது ஒண்ணுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு சொல்றாரு. ஏன்னா தேவன் பூமியை நியாய தீர்க்கும் போது என்ன பண்ணுவாங்களாம்? பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 26:9 இருக்கு. அதாவது உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ நியாய தீர்ப்பு பூமியில எதுக்கு உண்டாகுது? எதுக்கு வாதைகள் வருது? எதுக்கு யுத்தம் வருது? எதுக்கு நாம அடிமைகள் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே தேவனுடைய கோபம். நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு 200 வருஷமா இருந்திருக்குமா பிரிட்டிஷோட ஆட்சியில நம்ம அடிமைகளா இருந்தோம். நம்மளுடைய பாட்டி தாத்தாலாம் அடிமைகளா இருந்தாங்க. 1945 47 நமக்கு விடுதலை கிடைச்சது. அது வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணோம்? அடிமைகளா இருந்தோம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா, இப்பவும் எல்லாரும் அடிமைகளா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியில இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி பழைய ஜென்ரேஷன் கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நேரம் இல்ல. முழுவதும் அடிமைகளா இருக்கும். நமக்கு காலையில இருந்து ராத்திரி வரை நமக்கு பத்தல. தேவன் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, பகல் 12 மணி நேரம் தான் கொடுத்திருக்காரு. ஓகேவா? இரவு 12 மணி நேரம் கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப நமக்கு இரவுன்றது எப்பவுமே தெரியல. அது மினிமம் 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ தான் இருக்கு. ஏன்னா லைட் வந்திருக்கு. எப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சி ராஜாக்களுடைய ஆட்சி முடிஞ்சுதோ, அடிமைத்தனம் முடிஞ்சுதோ, அதுக்கப்புறம் நமக்கு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சது. என்னன்னா நமக்கு வந்து கண்டுபிடிப்புகள்லாம் வந்தது. எல்லா விஞ்ஞானமும் எல்லா கண்டுபிடிப்பும் மனிதனுடைய நேரத்தை மிச்சப்படுத்தல. அதுக்கு பதிலா மனிதனை அது அடிமையாக்கி போட்டுச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம், வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம், ஏசி வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம், எல்லா எக்யூப்மெண்ட் வச்சிருக்கோம், இன்ஃபேக்ட் ஃபோன் கூட வச்சிருக்கோம். எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம்? நம்ம கஷ்டப்பட்டு துணி துவைக்கணும், அதை ஊற வைக்கணும், அதை துவைக்கணும், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்ப அதுக்கு பதிலா என்ன வந்தது? வாஷிங் மிஷின் வந்தது. இப்ப என்ன இருக்கணும்? நமக்கு நிறைய நேரம் மிச்சமா இருக்கணும். மிச்சமா இருக்கா? இல்ல. அதுக்கப்புறம் மிக்ஸி வந்தது, கிரைண்டர் வந்தது. அப்புறம் நமக்கு ஃபோன் வந்தது. நாம வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் தேடி ஒருத்தங்களை கண்டுபிடிச்சு பேச வேண்டியது இல்லை.
போன்ல எளிமையா பேசிடலாம். அப்போ நமக்கு எவ்வளவு நேரம் மிச்சம்ல? மிச்சம் ஆயிருச்சா? இல்ல. இப்போ மனுஷனுக்கு தூங்கவே நேரம் இல்ல. அந்த அளவுக்கு அதிகமாயிட்டு. அப்போ தேவன் எல்லாரையும் என்ன பண்ணிருக்காரு? அடிமைத்தனத்துக்குள்ள அடைச்சு போட்டிருக்காரு. பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள அடிமைகளா இருக்கும் அவ்வளவு பேரும். ஓகேவா? அப்போ ஏன்? நம்மளுடைய மனம் விரும்புறதுனால, நம்ம இச்சிக்கிறதுனால, நாம என்ன பண்றோம்? அடிமைகளா இருக்கோம். நாம இச்சிக்காம அதை விட்டு விலகி, நம்ம நேரம் வீணாகுது. நம்ம நேரத்தை நம்ம காத்துக்கு விரயமாக்குறோம். நம்ம வீணானதை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம உருப்படியா எதுவுமே செய்யல அப்படின்னு யாராவது யோசிச்சோம்னா, நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆத்மாவை காப்பாத்த என்ன செய்யணும்னு ஒரு மனுஷன் யோசிச்சான்னா, அவன் மனம் திரும்புவான். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்க. எதுக்கு மனம் திரும்பணும்? அப்போதான் என்ன பண்ண முடியும்? நரக அக்கினிக்கு தப்பிச்சு கொள்ள முடியும். அப்போதான் நம்ம ஆண்டவருடைய கோபாக்கினிலிருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதன் அசுத்தம் உள்ளவனா இருந்தா அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய அசுத்த எண்ணங்கள், நம்ம நம்ம மத்தவங்களுக்கு நினைக்கிற கெடுதல்கள், மத்தவங்க மேல வரக்கூடிய பொறாமை, அன்பில்லாத செயல், இது எதுவும் ஒரு நல்ல சமுதாயத்தை நமக்கு கொடுக்காது. அப்போ ஒரு நல்ல சமுதாயம் வேணும்னா நாம மனம் திரும்பணும். நாம மனம் திரும்பினா பூமி கெட்டு இருக்காது. பூமி என்ன பண்ணும்? சீர்படுத்தப்படும். இப்போ நம்மளுடைய இருதயம் கெட்டு போனதுனால நமக்கு தேவன் கொடுத்த அழகான இந்த பூமியை முழுவதுமா கெடுத்து போடுறோம். இப்போ இந்த பூமியை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமிய மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு பிளேஸ் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு பூமி கெட்டு போயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நார்மலா பூமின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா நெட்ல பாக்குறோம்ல, ஒரு அழகான ப்ளூ கலர் பால், அது பூமி இல்ல. இப்போ நீங்க உண்மையான போட்டோஸ் பாத்தீங்கன்னா, உண்மையா அதை எடுத்து பாத்தீங்கன்னா, பூமி முழுதும் குப்பை சுத்திட்டு இருக்கும். அவ்வளவு ஆயிரக்கணக்கான குப்பை சுத்திட்டு இருக்கு. எல்லாமே செயற்கைக்கோள்கள். இவங்க எல்லாம் மேல அனுப்பி விட்டுருக்காங்க. ஒண்ணு கூட கீழே வராது. ஏன்னா அது போன பகுதியில சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பூமி முழுவதும் குப்பையா சுத்திட்டு இருக்கும். என்னடா இது, இந்த கோள் இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த கடல்ல பாத்தீங்கன்னா, கடற்பாசி ஒரு கண்டம் அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கழிவுகள் உள்ள போய் கடல் பாசி கடலை மறைக்கிற அளவுக்கு வளருது. அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு? முதலாவது உலகத்தை அழிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? பூமியின் மேல ஜலத்தை உண்டாக்குறாரு. அப்போ வசனம் சொல்லுது, சங்கீதம் 29:10, கர்த்தர் ஜல பிரளயத்தின் மேல் வீற்றிருந்தார். ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருந்தாராம்? ஜல பிரளயத்தின் மேல உட்கார்ந்து இருந்தாராம். அதாவது பூமி மேல உட்கார்ந்து இருந்தார் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது. அப்போ பூமியில உள்ள சர்வமும் மாண்டு போச்சு. இப்ப என்னன்னா, இந்த பூமி மேல எப்படி இருந்ததுன்னா, அந்த அந்த இது எப்படி இருந்தது தெரியுமா? பூமியினுடைய மிக உயரமான மலை இருக்கும் இல்லையா? இதுதான் ஹையஸ்ட் மவுண்டைன் அப்படின்ட்டு. அந்த மவுண்டன்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஏறி அந்த மவுண்டனுடைய உச்சில நின்னா கூட அவனுக்கு மேல 15 மலை உயரத்துக்கு தண்ணி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழு பூமியும் சமுத்திரத்தால நிறைஞ்சிருந்தது. பூமி முழுவதும் சமுத்திரத்தால நிறைஞ்சிருந்தது. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, மொத்த ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுல தேவன் அவ்வளவு அழகா படைச்சிருந்தாரு. ஏதேன் தோட்டம் படைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நல்ல அழகான 4 தேசங்கள் படைச்சிருந்தாரு. பூமிய 2 பகுதியா படைச்சிருந்தாரு. ஒண்ணு சமுத்திரமாவும், ஒண்ணு நிலமாவும் படைச்சிருந்தாரு. இப்ப நம்ம பாக்குற மாதிரி கண்டங்கள் 5 கண்டங்கள் கிடையாது. ஒரே கண்டம் தான். அதுல 4 நாடுகள். அந்த நாடுகளும் 4 நதிகள் மூலமா தான் பிரிக்கப்பட்டிருந்தது. கடல்கள் மூலமா பிரிக்கப்படல. அப்படிதான் வேதாகமத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பூமிய ரொம்ப எவ்வளவு சொல்றதுன்னா, அந்த சீதோஷ்ண நிலை மாறாததா இருந்தது. அதனாலதான் அந்த நேரத்துல 1000 வருஷத்துக்கு ஏன்னா ஒரு நாள்ல தானே சொல்றாரு. அந்த நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் சொல்றாருல. சோ தப்பு செஞ்சு விழுந்த அந்த நாளில் தானே நீங்கள் சாகவே சாவீர்கள். அப்படின்னா அந்த நாளுன்றது 1000 வருஷம். சோ ஒரு நாள் அப்படின்றது 1000 வருஷம். ஏன் அப்படி சொல்றேன்னா, தேவன் சொல்றாருல, ஒவ்வொரு கிரியா அவர் செஞ்சு முடிப்பாரா? ஒவ்வொன்றும் 1000 வருஷம். ஏன்னா அந்த சூரியனும் சந்திரனுமே 5வது நாள் தான் படைக்கப்படுது. 4வது நாள் தான் படைக்கப்படுது. சாரி. அப்ப 4வது நாள் தான் சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டுச்சுன்னா, நாள் எப்படி உண்டாகும்? பூமியினுடைய நாட்கள் உண்டாக்க முடியாதுல்ல. அப்ப அது தேவனுடைய நாள். தேவனுக்கு நாட்கள் கிடையாது. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா தேவன் வானத்துக்கு கீழ அவருடைய நாள்னு சொல்லி ஒண்ணு உண்டாக்கி இருந்தார். அதுதான் முதல்ல அவர் கிரியேட் பண்ணதே. அந்த நாள் தான் அந்த 7 நாளும். மொத்தமே 7 நாள் தான் அவர் கிரியேட் பண்ணாரு. அந்த 7 நாள் தான்.
இப்போ வரைக்கும் அந்த 7 நாள் தான் இருக்கு. இந்த 7 நாளுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். ஏன்னா நமக்கு தான் காலங்கள் ஓடுது. தேவனுக்கு அந்த 7 நாள் தான். அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த 7 நாள். ஓகேவா? ஏன்னா ஒரு கிரியை கூட முடியல. எல்லாமே தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. வெளிச்சம் உண்டாகிக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் வெளிச்சம் உண்டாயிட்டே இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உயிரினங்கள் உண்டாயிட்டே இருக்கு. மனுஷன் உண்டாயிட்டே இருக்கான். எதுவுமே ஸ்டாப் ஆகல. அப்போ தேவன் படைச்சது நித்தியமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவர் அப்படிதான் அந்த 7 நாட்கள படைச்சிருந்தார். அந்த 7 நாட்களையும் படைச்சு முடிச்சு, அது அவ்வளவும் நல்லது என்று கண்டார். அவ்வளவு அருமையா இருந்தது அந்த நாட்கள். ஏன்னா, அந்த அவர் செஞ்ச கிரியைகள். அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 வருஷம். இத நம்ம பார்த்தா பேதுரு சொல்றாரு. கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு? 1000 வருஷம் உமக்கு ஒரு நாளை போல கழிந்து போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா நம்ம இத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி அந்த நாளிலே நீங்கள் சாவீர்கள்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆதாம் 950 வருஷம், 960 வருஷம் அவனுடைய சந்ததிகள்லாம் வாழ்ந்தாங்க. அப்படின்னா அந்த நாளுக்குள்ளேயே அவங்க சாகுறாங்க. அப்ப அது கரெக்ட். அப்படி படைச்சிருந்தாருன்னா, அவங்களுக்கு என்ன சாப்பாடு குடுத்திருந்தாரு? முழுதும் அவங்களுக்கு பழங்களையும், ஹெர்ப்ஸ் அதுக்கப்புறம் தானியங்கள். இததான் குடுத்திருந்தாரு. நெறைய சில புக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஏதேனோ அந்த இந்த பழைய காலத்துல உள்ள புக்ஸ்லாம். ஏனோக்குடைய புக்குன்னு சொல்லி நெறைய போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி படிச்சீங்கன்னா, தேவையில்லாத குழப்பங்கள் தான் வரும். ஏன்னா, அதுல நெறைய விஷயங்கள் சொந்தமா யார் எழுதுனாங்கன்னு தெரியல அது. ஓகேவா? எதுக்காக அப்படி சொல்றேன்னா, அதுல நான் ஒரு ஒரு புக்க எடுத்து ஒரு நாள் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு முழுசா படிக்கல. ஆனா பார்த்தேன். அதுல அவங்க ரொம்ப பயந்திருந்தாங்க. அவங்க தனியா பூமியிலே அவங்க தனியா இருந்தாங்க. அப்படிலாம் போட்டிருந்துச்சு. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா, தேவன் படைச்சிருந்தது, ஆதாம் ஏவாள் வாழ்ந்தது தேவனுடைய காலத்துல வாழ்ந்தாங்க. மனிதர்களுடைய காலத்துல வாழல. ஆதாம் ஏவாள் 2 பேரும் படைக்கப்பட்டு, இந்த மொத்த உலகமும் படைக்கப்பட்டு, தேவனுடைய நாட்கள்ல அது நின்னுச்சு. மனிதன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான், அது என்னாச்சுன்னா, மனிதர்களுடைய நாட்களுக்குள்ள வந்தது. அதுவரைக்கும் அது தேவனுடைய காலங்கள்ல இருந்தது. அதனால அது அழிவில்லாம இருந்தது. மனிதனுடைய காலத்துக்குள்ள வரும்போது அழிவோட வந்தது. ஓகேவா? அதனால அப்போதான் எல்லாமே என்னாச்சுன்னா, ச அந்த கரெக்ட்டா அந்தந்த பொசிஷன்ல எல்லாம் என்ன பண்ணுச்சு? சுத்த ஆரம்பிச்சது. அதுவரைக்கும் அவங்க எந்த காலத்துல இருந்தாங்க? தேவனுடைய காலத்துல இருந்தாங்க. அதனால 6வது நாள்ல இருந்தாங்க. 6வது நாள் முடியவே முடியாது. இப்ப அவங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம், அவங்களுக்கு என்ன ஆயிருச்சு? அந்த 1000 வருஷத்துக்கு உள்ளேயே அவங்களுக்கு மரணம் சம்பவிச்சது. இப்ப இந்த முதல் உலகம் முழுவதும், இவர் படைச்ச அவ்வளவு அழகான, நேர்த்தியான, ரொம்ப ரொம்ப எந்த ஒரு அழிவும் இல்லாத உலகம். 1வது உலகம் தேவன் படைக்கும்போது. அவங்க பாவம் செஞ்சு பூமிக்கு பூமியோடைய காலங்கள் உண்டாகும்போது, பூமியினுடைய அந்த ஒரு நாள் 24 மணி நேரம் அது நமக்கு உண்டாகும்போது, அப்போதான் என்ன ஆச்சு அப்படின்னா, மனுஷனுக்கு அந்த அந்த மிருகங்களுக்கும், அந்த பறவைகளுக்கும், பூமியில உள்ள எல்லா விஷயங்களுக்கும் பழசா போறது, அழுகுறது, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. தேவன் படைக்கும்போது, அதுல எந்த ஒரு பழுதும் இல்ல. எந்த ஒரு மரணமும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அழுகாது, கீழ விழாது, உதிராது. அந்த மாரி ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். அப்படிதானே? மரணம் இல்லன்னா, ஜீவனோட இருக்கிறது எப்படி காயும்? ஜீவனோட இருக்கிறது எப்படி அழுகும்? அழுகாதுல்ல. அப்போ பழங்கள் ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கும். பறிச்சு சாப்பிட்ட பிறகு திரும்ப இன்னொரு பழம் அது குடுக்கும். அப்படித்தானே சொல்றாரு ஆண்டவர். அப்போ இப்படிதான் இருந்தாங்க அவங்க. அதிலிருந்து அவங்க என்ன பண்றாங்க? வீழ்ந்து போய் பூமிக்குள்ள வராங்க. பூமியில இருக்கிற மனுஷங்க திரும்பவும் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யும்போது, அங்க முழுவதும் கொடுமையினால நிறையும்போது, தேவன் முழு உலகத்தையும் ஜலத்தினால அழிக்கிறதுக்கு சித்தம் கொள்ளும்போது, அவர் படைச்ச சர்வத்தையும் அழிச்சிட்டார். அவர் அழிக்கும்போது, அந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். அவர் சொல்றாரு, இனிமே என்ன பண்ண மாட்டேன், நான் மனுஷனோட போராட மாட்டேன். அவன் வெறும் மாம்சம் தானே. அவனோட என்னோட ஆவி போராடுவதில்லை. அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுதான் நியாயத்தீர்ப்பு. அது என்ன சொல்றாருன்னா, அவன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே. டிக்ரீஸ்டு பை அதாவது 950, 960ன்னு வாழ்ந்தவங்க
டக்குன்னு சடனா அவங்களுடைய லைஃப் டைம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. டக்குன்னு என்ன ஆயிட்டு 120ன்னு வந்துட்டு. அப்போ நியாய தீர்ப்பு உண்டாகும்போது, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் குறைக்கப்படும். அப்போ நம்மளுடைய காலத்துக்கு முன்பாக நாம ஏன் மரிக்கணும்? நாம ஏன் பாவம் செய்யணும்? ஏன் நாம தேவனுடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்ளணும்? அப்போ தேவன் என்ன செய்றாரு? மனிதனை திருத்தணும்னா, அவனுக்கு சில அடிகள குடுக்குறாரு. சிக்ஷைகள குடுக்குறாரு. அதுல அவன் திருந்தி, அவன் தேவன வந்து திரும்பவுமா என்ன பண்றான்னா, அவன் வந்து பாவ மன்னிப்பு அடையிறான்னா, அவன் தப்பிச்சுருவான். இப்போ நான்லாம் வந்து அ ஐ மீன் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு கிடைச்ச உபதேசங்கள் எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க. இனிமே தான் உங்களுக்கு சோதனையே இருக்கு. இப்பதான் என்ன பிசாசு வந்து உங்கள முழுதும் சோதிப்பான். உங்களுக்கு நெறைய பிரச்சனையா வரும். நீங்க அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அது சுத்த பொய். தேவனுக்குள்ள வரும்போது பிசாசு வந்து போராடுவான். நமக்கு நெறைய பிரச்சனை வரும். நோ, நோ, நோ. அப்படி ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அது பொய். அது பிசாசு சொல்ற பொய். தேவனுக்குள்ள வரும்போது, நாம பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நாம நோய்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நாம மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நாம எல்லா கோபாக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பூமியினுடைய நாச மோசங்களுக்கு விடுதலையாக்கப்பட்டு, கர்த்தரால சுத்தமா, சர்வமும் அப்படியே முழுவதுமா காக்கப்பட்டிருக்கும். இதுதான் சத்தியம். நாம தேவனால காக்கப்படுவோம். அதுதான் சத்தியமே. தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாயிருப்போம். பிசாசு தொடான். ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்? ஏன் ஒண்ணும் செய்ய முடியாது? பேதுருவ சோதிக்கிறதுக்கு பிசாசு எங்க போய் நின்னான்? ஆண்டவர்ட்ட போய் பெர்மிஷன் கேட்டான். யோபுவ சோதிக்கிறதுக்கு சாத்தான் எங்க போய் நின்னான்? ஆண்டவர்ட்ட போய் பெர்மிஷன் கேட்டான். ஏன் தொட முடியாது? ஏன்னா, தேவனுடைய பாதுகாவலுக்குள்ள இருக்கும். அவருடைய எல்லைக்கு உட்பட்டவங்கள, அவருடைய நகரத்தார, அவருடைய பாதுகாவலுக்கு உட்பட்டவங்கள தொட முடியாது. ஏன் தொட முடியாது? இதுக்கு நமக்கு எங்க எக்ஸாம்பிள் இருக்கு? அதுக்கு நம்ம மோசே கிட்ட போணும். மோசே, மிரியாம், ஆரோன் 3 பேர் இருக்கும்போது, மோசே எத்தியோப்பிய ஸ்திரீய விவாகம் பண்ணிட்டு வந்ததுனால, ஆரோனும், மிரியாமும் மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? முறுமுறுப்பாங்க. முறுமுறுக்கும்போது, ஆண்டவர் அங்க வந்து சொல்லுவாரு. ஆண்டவர் வந்து மேகத்தூண்ல அவங்களுக்கு இறங்கி சொல்லுவாரு. உங்கள நான் வந்து தரிசனங்கள்லயோ, சொப்பனங்களாலயோ நான் மோசேயோட பேசுறது இல்ல. முகமுகமாய் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? என்னுடைய இந்த இடத்திலே அவன போல உண்மை உள்ளவன் ஒருவனும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தாசனாகிய மோசே கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். உறைந்த மலையை போல குஷ்டரோகி ஆயிட்டா. புரியுதா நான் சொல்றது? அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, நம்ம கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நீங்க கேட்கலாம். அப்போ நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல, அந்த ஆடியோல, பவுலுக்கு வந்து ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. எதுக்காக அந்த முள் கொடுக்கப்பட்டுச்சு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அவர் எப்போலாம் தேவனுடைய கட்டளைகள மீறுறாரோ, அப்போ அந்த முள் என்ன பண்ணும்? அவர கொட்டும். அந்த சாத்தானுடைய தூதன் அவர கொட்டும். அப்படின்னா என்ன ஆகும்? வியாதி வரும். அதுக்கப்புறம் அவர் தம்மை தாழ்த்தி, ஏன்னா அவர் பெருமையா, மேட்டிமையா தன்னை நினைக்கும்போது, அப்படி அவர் என்ன பெருமையா, மேட்டிமையா நினைப்பாரு? என் இது வந்து ஒரு சத்தியமான விஷயம். இத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது ரொம்ப அமேசிங்கான விஷயம். சொல்லட்டுமா? எப்படின்னா, நாம வந்து ரட்சிக்கப்படுவோம் இல்லையா? நாம ரட்சிக்கப்படும்போது நம்ம பாவிகளா இருப்போம். நம்ம பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பாவத்த அறிக்கையிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம். ஆரம்பத்துல நமக்கு தூக்கம் வரும். முதல்ல வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்து முழங்கால் போட்டோம்னா, வார்த்தையும் வராது, தூக்கம் தான் வரும். ஆனா, நம்ம விடாம அவர்ட்ட வந்து தூங்குனாலும் பரவாயில்லன்னு, நான் இங்கேயே தூங்குறேன். உங்க முன்னாடி தான் தூங்குறேன். எனக்கு பேச தெரியல. எனக்கு கேட்க தெரியல. எனக்கு மன உறுத்தல் வரல. எனக்கு மன்னிப்பு கேட்க வரல. அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன நிலைமையில இருக்கோமோ, அத சொல்லிட்டு அவர் சமூகத்துல உட்கார்ந்து, நம்ம அவருடைய வார்த்தைகள கேட்க, வசனங்கள கேட்க, கெட்ட விஷயங்களுக்கு போகாம, நம்ம தேவன சார்ந்து இருந்தோம்னா, முதல்ல நமக்கு என்ன உண்டாகும்? பாவ மன்னிப்பு உண்டாகும். அதாவது நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகும். ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மள தொடும். அந்த மெசேஜ் நம்ம கூட பேசும். அப்ப என்ன ஆகுது? நம்மளுடைய மனசுல நம்ம பாவங்கள் எல்லாமே நம்மள குத்த ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர நோக்கி
நம்ம வந்து கெஞ்ச ஆரம்பிப்போம், பிரார்த்திக்க ஆரம்பிப்போம். அப்போ ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்க 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 நம்ம இருதயம் என்ன ஆயிட்டே இருக்கும், சுத்தமாயிட்டே இருக்கும். அப்படியே நம்ம சுத்தமாயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்தது என்ன செய்வோம்னா, ஆண்டவருடைய காரியங்கள் அதிகமா ஈடுபட ஆரம்பிப்போம். அப்ப ஆண்டவருடைய வசனங்களை பார்ப்போம். ஆண்டவருடைய காரியங்கள், அதாவது நம்ம மைண்ட முழுதும் ஆண்டவருக்கு நேரா திருப்புவோம். இப்ப நம்ம உலகத்தினுடைய காரியத்துக்கு போக மாட்டோம். உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் கொண்டு வந்து நிரப்ப மாட்டோம் நம்ம மண்டைய. நம்ம மண்டையில ஃபுல்லா என்னதான் இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தை தான் இருக்கும். முழுவதும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது, பாட்டு கேட்கறது, சந்தோஷமா இருக்கிறது, யார பத்தியும் தீங்கு நினைக்காம இருக்கிறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மை செய்யறதுன்னு நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமா பரிசுத்தமாக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2 வரும்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய வெளிச்சத்தை நமக்கு தருவார். அப்போ என்ன ஆகும், நமக்கு வேதாகமத்தை படிக்க படிக்க புரிய ஆரம்பிக்கும். நமக்கு புரியலனாலும் ஏதாவது ஒரு வகையில ஆண்டவர் என்ன பண்ணுவார், யார் மூலமாவது நமக்கு அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த பூமியில உள்ள சர்வ சிருஷ்டிகளை வச்சு அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது எப்படி வேணாலும் சரி. நமக்கே சொல்லிக் கொடுக்கலாம், இல்ல நமக்கு வேற யார் மூலமாவது சொல்லிக் கொடுக்கலாம். பட் ஆனா சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருப்பார். எனக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்தார். சோ வந்து எனக்கு நிறைய பேர் மூலமா சொல்லிக் கொடுத்தார். சோ வந்து என்னன்னா, இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். அப்போ நமக்கு அறிவு உண்டாகும். அப்போ நமக்கு ஒரு அறிவு உண்டாகும். என்ன தெரியுமா? பாவத்தினாலதான் வியாதி உண்டாகுதுன்ற அறிவு உண்டாகும். சரியா? அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வியாதியில இருப்போம். அப்ப அந்த வியாதி குணமாகணும்னா, நாம அந்த பாவத்தை தேவனிடத்துல அறிக்கை செய்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த பாவத்தை விட்டு விலகுவோம். இந்த 2 விஷயங்கள் நம்ம செஞ்சு, அவருக்கு முன்பா உண்மையா மனத்தாழ்மையோட அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது, நமக்கு என்ன ஆகும்னா, சரீரத்துல இருக்கிற வியாதி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், நம்மள விட்டு போகும். இது ஏன் சொல்ல வரேன்னா, காயின் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு, ஆண்டவரே எனக்கு இட்ட தண்டனை சகிக்க கூடாது. நீர் என்னை இந்த தேசத்துல இருந்து துரத்துகிறீர்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாரு. நீ வந்து நிலத்துல பயிரிடும்போது அது உனக்கு பலனை தராது. ஏன் பலன் தராதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நமக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா, எங்க போய் வைத்தியம் பார்த்தாலும் நம்மளுடைய நிலமாகிய இந்த சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ணாது. மருந்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. குணம் அடையாது. ஓகேவா? அதத்தான் சொல்றாரு. நீ பயிரிடும்போது உனக்கு அது பலன் தராது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு முயற்சி பட்டு என்ன செஞ்சாலும், பாவம் செஞ்சிருக்கும்போது, தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கும்போது, பாவம் மன்னிப்பு அடையாம இருக்கும்போது, நம்ம சரீரம் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாது. நம்ம மருந்த ரிசீவ் பண்ணி சரீரம் குணம் ஆகாது. அப்போ இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் சரீரம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நிலம் தன்னுடைய பலனை கொடுக்கணும் அப்படின்னா, அங்க தேவனுடைய வார்த்தை போகணும். அது நல்ல நிலமா இருக்கணும். அப்போதான் சரீரம் என்ன பண்ணும், நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வியாதியில இருந்து குணமாகும். சோ தேவன் குணப்படுத்த பல வழிகளை வச்சிருக்காரு. பூமியில நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தேவனை சுகமளிக்கிறவரா இருக்கிறாரு. ஓகேவா? ஜெபத்தினால குணமாகுறாங்க. பாவத்தை விட்டு விலகுறதுனால குணமாகுறாங்க. பரிசுத்தாவியானவருடைய அற்புதங்களினால குணமாகுறாங்க. சோ வந்து நிறைய வழி வச்சிருக்காரு. எந்தாவது ஒரு வகையில என்ன ஆகும், குணமாகும். ஓகேவா? அவருடைய வார்த்தையை உட்கொள்ள உட்கொள்ள சரீரம் சுகமடையும். இது சத்தியம். அப்போ இப்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சுகம் அடைஞ்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் காய்ச்சல் வருது வீட்ல. 5 பேர் இருக்கோம் வீட்ல, 5 பேருக்கும் காய்ச்சல் வருது. ஓகேவா? உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் காய்ச்சல் வராது. ஏன்னா, நீங்க அந்த நேரத்துல முழுவதுமா ஆண்டவருக்குள்ள இருந்து பரிசுத்தமா இருக்கும்போது, கொள்ளை நோய் வந்து என்ன பண்ணாது? வாதை என்ன பண்ணாது? தொடாது. ஓகேவா? வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இதானே நம்ம கூடாரம். நம்ம சரீரம் தான் நம்ம கூடாரம். அப்போ என்ன பண்ணாது? அணுகாது. அப்ப நமக்கு என்னன்னா, நமக்கு வந்து தெரியும். நம்ம ஆண்டோட பிள்ளை தானே, நமக்கு தெரியும். ஏன் நமக்கு வரல? ஏன் வரலன்னா, நாம அவருக்கு பிரியமா வாழ்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நமக்கு தெரியும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவங்கள பார்ப்போம். அடுத்தவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வரும். வர்றத பார்ப்போம். வியாதி வருது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏன் வியாதி வருதுன்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே. அப்போ நீ வந்து தப்பு பண்ற. சோ நம்ம என்ன செய்வோம்? திருத்த ஆரம்பிப்போம். ஓகேவா? நம்ம கை என்ன பண்ணும்? நம்ம விரல் இன்னொருத்தங்கள பாயிண்ட் பண்ணும். ரிமெம்பர் தட். எப்போலாம் நம்ம கை விரல் மத்தவங்கள நம்ம காட்டுறோமோ, அப்போ தேவனுடைய விரல் நமக்கு நேரா நீட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அது பாவம். நாம ஒருத்தங்கள குற்றவாளிகளா தீர்த்துட்டோம்னா, அது பாவம். ஆனா அது நமக்கு தெரியாது. அதனால நாம எப்போலாம் பரிசுத்தம் ஆகுறோமோ, அப்போலாம் நம்ம மத்தவங்கள குற்றவாளிகளா தீர்ப்போம்.
இது வந்து ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்தை தான் பரிசேயர் செஞ்சாங்க. பரிசேயர் செஞ்ச தப்பு என்ன? அவங்க எப்பவுமே என்ன சொன்னாங்க? நாங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வருகிற பரிசுத்த ஜாதியார். எங்களை போல ஒரு ஜாதியார் இங்க கிடையாது. ஓகேவா? அப்பதான் அதனாலதான் அந்த குருடன் சுகமாகும் போது அவனை பார்த்து சொல்றாங்க, முழுவதும் பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண முடியாது. சொல்றது புரியுதுல? சோ அதுதான் பாவம். நான் பரிசுத்தமா இருக்கும்போது இன்னொருத்தவங்களை பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? அவங்கள வந்து நான் மனசுலயாவது என்ன பண்ணுவேன்? நினைப்பேன். அப்பாடா! அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஓகேவா? சோ இந்த விஷயம் தான் பெருமை, மேட்டிமை அப்படின்னு எண்ணப்படுது. அப்போ முழுவதுமா ஒரு மனுஷன் பரிசுத்தமாகும்போது, அவன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பெருமை. ஆனா இருக்கிறதுலயே பெரிய பாவம் என்னன்னா அதுதான். பெரிய பாவமே அதுதான். ஏன்னா தேவன் எதிர்த்து நிக்கக்கூடியவரா இருப்பாரு அந்த நேரத்துல. எந்த பாவங்களுக்கும் தேவன் முன்னாடி வந்து எதிர்த்து நிக்கிறது இல்ல. சண்டைக்கு வர்றது இல்ல. அவர் சண்டைக்கு வர்றது அந்த ஒரு விஷயத்துக்கு தான். நமக்கு எதிர்த்து சண்டைக்கு வருவாரு. அப்போ பெருமை பயங்கரமான பாவம். அப்போ பரிசுத்தமாகிற எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே பாவம் பெருமை. அப்போ அந்த பாவத்த அதுக்கு தான் அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அவருடைய சரீரத்துல முள் கொடுக்கப்பட்டுச்சு. சோ வந்து 3 தடவ அவருக்கு அந்த பிரச்சனை வந்தது. அப்ப அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு. ஆனா, அவருக்கு அது குணமாயிருச்சு. எப்போ குணமாகுது? நீங்க அப்போஸ்தலர்களோட அதிகாரத்துல கடைசி நீங்க பார்க்கும்போது, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கப்பல்ல போவாரு. போய் ஒரு தீவுல போய் இறங்குவாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரீரத்துல. அவர் போய் என்ன பண்ணுவாரு, விறகு கட்டைகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, நெருப்புல போடுவாரு. அவர் கையில ஒரு விரியன் பாம்பு கடிக்கும். கடிச்ச உடனேயும் எல்லா ஜனங்களும் நினைப்பாங்க, இவன் வந்து பெரிய பாவியா இருப்பான் போல. அவன் செஞ்ச பாவம் அவனை பின்தொடர்ந்து வந்து அவன் வந்து கப்பல் சேதத்துல இருந்து தப்பிச்சா கூட அவன் உயிரை விட்டு வைக்கல பாரு. இந்த விஷப்பூச்சி வந்து அவனை கடிச்சிட்டு, இந்த விரியன் பாம்பு அவனை கடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல செத்துருவான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு எதுவுமே ஆகாது. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அவனை தேவன்னு நினைச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த அத்தனை பேருக்கும் அவர் குணமாக்குவார். அப்போ அப்போ எப்படி இவருக்கு இவ்வளவு நாட்கள்ல இந்த மாற்றம் நடந்தது? எப்படி நடந்ததுன்னா, அவர் எழுதின கொரிந்தியர் 15ல அதுல போட்டிருக்கும். அன்பு. அவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நான் வந்து எவ்ளோ பெரிய வரங்கள உடையவனா இருந்தாலும் சரி, நான் எவ்ளோ பாஷைகள பேசினாலும் சரி, ஓகேவா? அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை எப்படி அவருக்கு வந்தது? அது அவருடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எவ்ரிஒன் அதத்தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எல்லா மனிதனும் அந்த வழியா தான் கடந்து போணும். அப்போ அது வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்பு இல்ல அப்படின்னா பெருமை உண்டாயிரும். அன்பு தான் நம்மள தாழ்த்தும். நம்ம என்ன பண்ணுவோம்? மத்தவங்க இப்போ நமக்கு வந்து நமக்கு இப்ப தெரியும். இப்ப எதனால வியாதி வருது? ஒரு ஏதாவது எல்லா மனுஷங்களும் பாவம் செய்றதுனால வியாதி வருது. இப்ப நமக்கும் வியாதி வந்தது. அப்போ தேவன் எப்படி அதுல நமக்கு விடுதலை குடுத்தாரு? நாம நம்மள சரி செய்யும்போது, நாம தேவனுக்கு முன்பா மனத்தாழ்மைப்படும்போது, நாம தேவனிடத்துல அதுக்காக மன்றாடும்போது, நாம தேவனிடத்துல ஒப்புரவாகும்போது, நாம அந்த பாவங்கள விட்டு விலகும்போது, நாம தேவனுடைய பரிசுத்தத்துல அவருடைய வார்த்தைய கவனிச்சு, அவருக்குள்ள முழுவதுமா நிலை நிற்கும்போது, நம்ம சரீரத்துல சுகம் உண்டாகுது. ஓகேவா? அப்போ இத வந்து என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்கக்கூடாது. அத எப்படி சொல்லிக் குடுக்கணும்? அவங்களோட கஷ்டங்கள்ல அவங்களோட கூட இருக்கணும். அவங்கள முழுவதுமா நேசிக்கணும். நம்மள எப்படி நேசிப்போமோ, அது போல நாம என்ன பண்ணணும்? நேசிக்கணும். முழு மனதோட, முழு பலத்தோட, ஓகேவா? முழுவதுமா என்ன பண்ணணும்? நாம நேசிக்கணும். அப்படி நாம நேசிக்கும்போது பெருமை உண்டாகாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கரிசனையோட அவங்கள கவனிச்சு, அவங்க அதிலிருந்து வெளிய வர்றதுக்குள்ள வழிகள அவங்களுக்கு அழகா சொல்லிக் குடுத்து, பொறுமையா அதான் சொல்றது, அன்பானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையா, அன்பா என்ன பண்ணணும்? பாவத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பாவத்திலிருந்து திருந்தி கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி வெளியே போகும்போது அன்போட, சாந்தத்தோட, அமைதலோட, பொறுமையோட நம்ம என்ன பண்ணணும்? அழகா அவங்களுக்கு எப்படி சொல்லி அவங்கள நம்ம உள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு முழுவதுமா இறங்கி நின்னு என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வரணும். அப்படி ஒரு ஆத்மாவை மனம் திருப்புகிறவன் தன்னுடைய அநேக பாவங்களை மூடுவான்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ இதுதான் வந்து பரிசுத்தம். அப்போ
அப்போ பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாக்கினி நமக்குள்ள வரும்போது அவர் சொல்றாரு, அன்பு நம்மளுடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தாவியானவர் அன்பானவர். அவருடைய அன்பு தான் நம்மளுடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம அன்பா இருக்கிறதன் மூலமா மனத்தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த அன்பு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து நமக்கு வருது.